ஓம் சாந்தி. 12/8/2024 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். ஆகையால் தந்தையை நினைவு செய்து மற்றும் தனது நடத்தைகளை மாற்றிக்கொள்ளும் முயற்சி செய்யுங்கள். கேள்வி: அஞ்ஞான நித்திரையில் தூங்க வைக்கக்கூடிய விஷயம் எது? அதனால் என்ன நஷ்டம் ஏற்படுகிறது? பதில்: கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று கூறுவதுதான் அஞ்ஞான நித்திரையில் தூங்க வைக்கக்கூடிய விஷயமாகும். இதன் மூலம் ஞானக்கண் இல்லாதவர்களாக ஆகிவிட்டனர். வீடு மிக தொலைவில் இருப்பதாக உணர்கின்றனர். இங்கேயே லட்சக்கணக்கான ஆண்டுகள் சுகம் துக்கத்தின் நடிப்பு நடிக்க வேண்டும் என்ற விஷயம்தான் புத்தியில் இருக்கிறது. ஆகையால் தூய்மை ஆவதற்கான முயற்சி செய்வது கிடையாது. வீடு நெருக்கத்தில் இருக்கிறது என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது நாம் முயற்சி செய்து கர்மாதீத் நிலையை அடைய வேண்டும். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு தந்தை இப்பொழுது வீட்டின் நினைவை ஏற்படுத்தியிருக்கின்றார். பக்தி மார்க்கத்திலும் வீட்டை நினைவு செய்கின்றனர். ஆனால் அங்கு எப்பொழுது செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்பது தெரியாது. கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று கூறிய காரணத்தினால் வீட்டையும் மறந்துவிட்டனர். லட்சம் ஆண்டுகள் இங்கேயே நடிப்பை நடிக்கப் போகிறோம் என்பதால் வீட்டை மறந்துவிடுகின்றனர். இப்பொழுது தந்தை நினைவு ஏற்படுத்துகின்றார், குழந்தைகளே, வீடு மிக நெருக்கத்தில் இருக்கிறது. இப்பொழுது அனைவரும் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் அழைத்ததால் தான் நான் வந்திருக்கிறேன். ஆக குழந்தைகள் எல்லோரிடம் கேட்கிறார், குழந்தைகளே, திரும்பி செல்லலாமா? இது எவ்வளோ எளிமையான விஷயம். எப்பொழுது முக்தி தாமத்திற்கு செல்வோம் என்பது பக்தி மார்க்கத்தில் தெரியவே தெரியாது. ஆனால் முக்தியை தான் வீடு அப்படின்னு சொல்லப்படுகிறது. லட்சம் ஆண்டு என்று கூறிய காரணத்தினால் எல்லாத்தையுமே ஆத்மாக்கள் மறந்துவிட்டார்கள். தந்தை மற்றும் வீட்டையும் மறந்துவிட்டனர். லட்சம் ஆண்டுகள் என்று கூறியதால் மிக அதிக வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. அஞ்ஞான நித்திரையில் தூங்கியவர் போல் ஆகிவிடுகின்றனர். யாருமே புரிந்து கொள்வது கிடையாது. பக்தி மார்க்கத்தில் வீடு மிக தொலைவில் இருப்பதாக நினைக்கிறார்கள். பாபா சொல்கிறாரு, ஆகா, இப்பொழுது முக்தி தாமம் செல்ல வேண்டும். லட்ச ஆண்டுகளாக நீங்கள் இவ்வாறு பக்தி செய்து கொண்டிருப்பதெல்லாம் கிடையாது. பக்தி எப்பொழுது ஆரம்பமானது என்பது கூட உங்களுக்கு தெரியல. உலகத்தில் யாருக்குமே தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். குழந்தைகளே, இப்பொழுது வீடு மிகவும் அருகாமையில் இருக்குது. நான் அழைத்து செல்வதற்காக தான் வந்திருக்கேன் அப்படின்றார். இப்போ எல்லாருமே வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். ஆனால் அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும். கங்கையில் நீங்கள் குளித்து வந்தீர்கள். ஆனால் இதுவரைக்கும் யாருமே தூய்மையாகவில்லை. ஒருவேளை தூய்மையாகி இருந்தால் வீட்டிற்கு சென்றிருப்பீர்கள். ஆனால் வீட்டை பற்றி அறிந்திருக்கவில்லை எனும் பொழுது தூய்மை பற்றி மட்டும் எங்கேருந்து அறிந்திருப்பார்கள்? பாபா சொல்கிறாரு, அரைக்கல்பமாக பக்தி செய்திருப்பதால் இப்போ யாரும் பக்தி விடுவது கிடையாது. ஆனால் பக்தி கூட முடிவடைய போகுதுங்கிறத பாபா இப்போ தெளிவுபடுத்துகிறாரு. பக்தியில் அளவற்ற துக்கம்தான் இருக்கிறது. லட்சம் ஆண்டுகள் குழந்தைகளாகிய நீங்கள் துக்கத்தை பார்த்திருக்கிறீர்கள் என்பதெல்லாம் கிடையாது. மொத்தமே 5000 வருடம்தான். லட்சம் வருடம் அப்படின்றதுனால தான் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்றார். லட்சம் ஆண்டுகளுக்கான விஷயமா எதுவுமே கிடையாது என்றார். உண்மையிலும் உண்மையான துக்கத்தை நீங்கள் கலியுகத்தில் தான் அனுபவிக்கிறீர்கள். ஏனெனில் இப்போதான் விகாரத்தில் கூட அதிகம் சென்று அழுக்காயிட்டீங்க. அதனால தான் துக்கமும் கூட எல்லாரும் அனுபவிச்சிட்ருக்காங்க. முன்பு உலகம் ரஜோ நிலையில் இருந்தபோது சிறிதளவு அறிவு இருந்தது. இப்பொழுது முற்றிலும் புத்தியற்றவர்களாக ஆயிட்டாங்க. சுகதாமம் செல்ல வேண்டும் எனில் கண்டிப்பாக தூய்மையாகணும்னு பாபா இப்போ குழந்தைங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். தலையில் இருக்கக்கூடிய பல பிறவிகளின் பாவங்களை பாபாவோட நினைவின் மூலமாக நீங்கள் இறக்கணும் அப்படின்றார். நினைவின் மூலமாக தான் ஆத்மா தூய்மையாகும். நினைவின் மூலமாக தான் ஆத்மாவுக்கு குஷியும் ஏற்படும். எந்த தந்தை உங்களை அரைக்கல்பத்திற்கு சுகதாமத்திற்கு அழைத்து செல்கிறாரோ அவரை தான் இப்போ நீங்கள் நினைவு செய்யணும் அப்படின்றார். பாபா சொல்கிறாரு, நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணர் போல் ஆகணும் அப்படின்னா ஒன்று கண்டிப்பாக தூய்மையாகணும் மற்றும் நடத்தையை சீர்திருத்தம் பண்ணிக்கணும் அப்படின்றார். ஏன்னா இப்போ நடத்தை எல்லாருக்குள்ளேயுமே விகாரங்கள் நிறைந்ததாக இருக்குது. விகாரங்கள் தான் பூதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் அந்த 5 விகாரத்தில் பேராசை என்ற பூதமும் குறைஞ்சது கிடையாது.
இந்த பூதமும் மிகவும் அசுத்தமானது தான் அப்படின்றார். மனிதர்களை ஒரேடியாக அசுத்தமானவர்களாக இந்த விகாரங்கள் ஆக்கிடுது, ஒவ்வொரு பூதமும் ஆக்கிடுது என்றார். பேராசையும் கூட அதிக பாவங்களை செய்ய வைத்து விடுகிறது. 5 விகாரங்களுமே மிகவும் கெட்ட பூதம்தான். இவை அனைத்தையும் இப்பொழுது குழந்தைகள் விட வேண்டும். எவ்வாறு காமத்தை விடுவது கடினமோ அதே போன்று பேராசையை விடுறது கூட கடினம்தான்றார். மோகத்தை விடுவதும் காமத்தை விடுவது போல கடினமாக தான் இருக்கிறது. ஆக ஒன்றுக்கொன்று சலிச்சது கிடையாது. 5 விகாரங்களின் மீது இப்பொழுது நீங்கள் வெற்றி அடைய வேண்டும். பாபா புரிய வைக்கிறாரு. முழு ஆயிலும் தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கிறார் எனினும் பற்று என்ன இருக்குன்னா நரம்புகளில் ஊறி போய் இருக்கு அப்படின்றார். கோபத்தை விடுவதும் கடினமாக இருக்கிறதுன்னு குழந்தைங்க சொல்கிறாங்களாம். கோபம் என்ற பெயரை பயன்படுத்துகிறாங்க. அதனால் எந்த பூதமுமே இப்போ இருக்கக்கூடாது. 5 விகாரத்தின் பூதம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றார். அப்போ 5 விகாரத்தின் மீது நீங்கள் வெற்றி அடையணும். பாபா சொல்கிறாரு, எதுவரை நான் இருப்பேனோ அது வரைக்கும் நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். தந்தை எத்தனை ஆண்டுகள் இருப்பார்? தந்தை இத்தனை ஆண்டுகளாக இருந்து புரிய வைக்கின்றார். பாபா குழந்தைங்களுக்கு நல்லா முயற்சி செய்யறதுக்கான நேரத்தையும் கொடுக்குறார். சிருஷ்டி சக்கரத்தை அறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சுலபம். 7 நாட்களில் முழு ஞானமுமே புத்தியில் வந்துடும். மற்றபடி பல பிறவிகளின் பாவங்கள் அழிப்பதற்கு தான் தாமதம் ஏற்படுகிறது. இதுதான் கொஞ்சம் கடினமானது. அதுக்காக தான் பாபா கூட நேரம் கொடுக்குறாரு. மாயின் எதிர்ப்பு கூட அதிகமாக இருக்குது. முற்றிலும் மறக்க வைக்கக்கூடியது மாயாவுடைய வேலையாக இருக்குது. இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள் என்றாலும் கூட முழு நேரமும் நினைவில் அமர்ந்திருப்பது கிடையாது. பல இடங்களுக்கு புத்தி அலைப்பாய்கிறது. ஆகையினால பாபா என்ன பண்ணுறாரு, முயற்சி செய்கிறதுக்கு நேரம் கொடுக்குறாரு. முயற்சி செய்து கர்மாதீத் நிலையை அடைய வேண்டும். படிப்பு ரொம்ப சுலபந்தான். ஆனால் நினைவு யாத்திரையில் இருந்து ஆத்மாவை தூய்மையாக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். புத்திசாலி குழந்தைகளாக இருப்பவர்கள் 7 நாட்களிலேயே 84 பிறவி சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது என்ற முழு ஞானத்தை புரிந்து கொண்டு விடுகிறார்கள். மற்றபடி தூய்மையாவதற்கு தான் நீங்கள் முயற்சி செய்யணுன்றார். ஏன்னா அதில் தான் முயற்சி தேவைப்படுது அப்படின்றார். எதுவரை நாம் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தையாகவில்லையோ அதுவரை தூய்மையாக எவ்வாறு ஆக முடியும்? கெட்ட பார்வை நல்ல பார்வையாக எப்படி மாற்ற முடியும்? பிரம்மா குமார் குமாரிகளாகிய நாம் சகோதர சகோதரிகளாக ஆகிவிட்டோம் என்ற யுக்தி மிகவும் நன்றாக இருக்கிறது. பார்வையை நல்லதாக ஆக்குவதற்கு இது அதிக உதவியும் செய்கிறது. பிரம்மாவின் கடமையும் அதுதான். பிரம்மாவின் மூலம் தேவி தேவதா தர்மம், அதாவது மனிதனை தேவதையாக்கக்கூடிய தர்மம் ஸ்தாபனை ஆயிட்டிருக்கு அப்படின்றார். பாபா வருவதே இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான். ஆக புரிய வைப்பதற்கு எவ்வளோ முயற்சி செய்ய வேண்டியிருக்கு. தந்தை ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் தெளிவாக புரிய வச்சிட்ருக்காரு. அதுபோல் குழந்தைகள் கூட மற்றவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கணும். தந்தையின் அறிமுகம் கொடுப்பதற்காக தான் நிறைய சென்டர்கள் திறக்கப்படுகின்றன. எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி குழந்தைங்க இந்த நேரம் அடையணும் அப்படின்றார். பகவான் நிராகாரமாக இருக்கிறாரு. கிருஷ்ணர் தேகாதாரி. கிருஷ்ணரை பகவான்னு சொல்ல முடியாது. பகவான் வந்திருக்கார் அப்படின்னா பகவான் கண்டிப்பாக பக்தியின் பலனையும் கொடுப்பார். ஆனால் பகவானின் அறிமுகம் நிறைய பேருக்கு தெரியல. நீங்கள் எவ்வளவு புரிய வைக்கிறீர்கள், ஆனாலும் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. தேகாதாரிகள் பிறப்பிறப்பில் அவசியம் வருகின்றனர். ஆக தேகாதாரிகளிடமிருந்து அவசியம் ஆஸ்தி என்பது கிடைக்காது. ஆக பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து மட்டும்தான் ஆஸ்தி என்பது கிடைக்கும். மனிதர்களுக்கு ஒருபொழுதும் முக்தி ஜீவன் முக்தி கொடுக்க முடியாது. பாபா தான் அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தி கொடுக்க முடியும். குழந்தைகள் இப்பொழுது முக்தி தாமத்திற்கு செல்லணும். அதற்காக தான் இவ்வளோ பக்தியை நீங்கள் செஞ்சீங்க. இப்பொழுது தன் கூடவே அழைத்து செல்வதற்காக பாபா வந்திருக்காரு. குழந்தைகளே, நான் உங்களை கூடவே அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்றார். பாவன உலகம் 2 தான், முக்தி மற்றும் ஜீவன் முக்தி. பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, நான் கல்பமாக சங்கம யுகத்தில் தான் வரேன். நீங்கள் பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ துக்கம் அடைகிறீங்க. பாட்டும் கூட பாடல் இருக்குது. நாலாபுறமும் சுற்றி வந்தீர்கள். யாரிடமிருந்து தூர விலகி இருந்தீர்கள் என்றால் தந்தையிடமிருந்து தூர விலகிட்டீங்க. தந்தையை அடைவதற்காக பல பிறவிகளாக தேடி அலைந்தீர்கள். இருப்பினும் தந்தையிடமிருந்து தூர விலகி தான் இருந்தீங்க. அதனால தான் பதித்த பாவனரே வாருங்கள் அப்படின்னு நீங்கள் அழைச்சிங்க. தந்தையை தவிர வேறு யாருமே உங்களை தூய்மையாக்க முடியாது. ஆக இந்த விளையாட்டு 5000 ஆண்டிற்கானதாகும்.
நாடகப்படி இப்போ குழந்தைகள் ஒவ்வொருவரும் இந்த நேரம் முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க. ஆனால் அனைவரும் ஒரே மாதிரியான முயற்சி செய்ய முடியாது. அனைவரும் ஒரே மாதிரியாக படிக்க முடியாது. இது பாடசாலை இல்லையா? வரிசை கிரமம் என்பது இருக்க தான் செய்யுது அப்படின்றார். இது ராஜயோக படிப்பு. யார் தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களோ அவர்கள் கண்டிப்பாக வெளிப்பற்றுவாங்க அப்படின்றார். மூலவதனத்தில் என்ன எண்ணிக்கை இருக்குமோ அது மிக சரியாக இருக்கும். முன்பின்ன இருக்காது. நாடகத்தில் நடிகர்களின் எண்ணிக்கை கூட முற்றிலும் சரியாக இருக்கும் அப்படின்றார். இப்பொழுது தந்தை உங்களுக்கு மிகவும் ஆழமான கருத்துக்களெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறாரு. ஆரம்பத்தில் புரிய வச்சதற்கும் இப்போ புரிய வைக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்றார். படிப்பில் நேரம் தேவைப்படுது. உடனே எல்லாருமே ஐசிஎஸ் ஆகிட முடியாது. அதனால் இங்கேயும் கூட பாபா என்ன பண்ணுறாரு, படிப்பதற்கும் புருஷார்த்தம் பண்ணுறதுக்கும் நேரம் கொடுக்குறார். இப்பொழுது பாபா சொல்கிறாரு, பதீத்த பாவனன் தந்தையாகிய என்னை அழைத்தீர்கள், நானும் வந்திருக்கேன் அப்படின்னா இப்போ குழந்தைகள் ஆகிய நீங்கள் தூய்மையாக வேண்டும். தூய்மையாகணுன்னா தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. தூய்மையாகவும் ஆயிடுவீங்க, சதோ பிரதானமாக ஆயிடுவீங்க அப்படின்றார். நான் பரம்பிதா பரமாத்மாவின் காட்சியை பார்க்கணுன்னு சில பேர் சொல்கிறாங்களாம், ஆசைப்படுறாங்களாம். பாபா சொல்கிறாரு, இவ்வளவு சிறிய புள்ளியினுடைய சாட்சாத்காரம் நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? என்னை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர பார்க்கணுன்னு ஆசைப்படாதீங்க. பார்ப்பது ரொம்ப கடினம் அப்படின்றார். அடுத்து பாபா சொல்கிறாரு, குழந்தைகளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக்கி புரிய வச்சிட்ருக்கேன்றார். இங்கே லாபம் மற்றும் நஷ்டத்தை பற்றி சொல்லிகிட்ருக்காரு. இப்போ பாபா சொல்கிறாரு, லாபத்திற்கான விஷயம் எல்லாமே நீங்கிடுச்சு. இப்போ இந்த முழு உலகத்துலேயும் நஷ்டம்தான் ஏற்பட போகுது. விநாச நேரம் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் என்னென்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். மழை பெய்யல அப்படின்னா தானியங்கள் எப்படி விளையும்? அதே போல் தானியங்கள் விளையலைன்னா விலைவாசியும் உயர்ந்துடும் அப்படின்றார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதிகப்படியான தானியங்கள் இருக்கும் என்று எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம். இருப்பினும் தானியங்கள் வெளியிலிருந்து வர வச்சு கொடுப்பாங்க. ஒரு தானியமும் கிடைக்காத நேரம் கூட வரப்போகுது. இவ்வளவு ஆபத்துக்கள் எல்லாமே வரப்போகுது. இதை ஈஸ்வரிய ஆபத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்களாம். மழை பெய்யவில்லை எனில் திடீர் மரணங்களும் கண்டிப்பாக ஏற்படும். அனைத்து தத்துவங்களும் இந்த நேரம் சீர்கெட்டு போயிருக்கு. பல இடங்களில் மழை நஷ்டமாக்கிட்டு கூட போயிடும் அப்படின்றார். அதனால் இந்த நேரம் முழு உலகமே நஷ்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றார். தந்தை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை இந்த நேரம் ஸ்தாபனை செஞ்சிட்ருக்கார் அப்படிங்கிறத குழந்தைங்க நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. உங்களுடைய லட்சியமே இதுதான், லக்ஷ்மி நாராயணராக ஆகணும். பாபாவும் கூட உங்களை மீண்டும் நரனிலிருந்து நாராயணர் ஆக்கிறதுக்காக வந்திருக்காரு. இந்த எல்லையற்ற பாடத்தை எல்லையற்ற பாபா தான் கற்றுக் கொடுக்க முடியும். யார் எப்படி படிக்கிறாங்களோ அவ்வாறு பதவி அடைவாங்க. தந்தையும் கூட முயற்சி செய்ய வச்சிட்ருக்காரு. முயற்சி குறைவாக செய்தால் பதவியும் கூட குறைவாக தான் அடைவீங்க. ஆசிரியர் மாணவர்களுக்கு புரிய வைப்பார். மற்றவர்களை தனக்கு சமமாக ஆக்கும் பொழுதுதான் இவர் நன்றாக படிக்கிறார் மற்றும் கற்பிக்கின்றார் என்பது தெரிய வரும். மூல விஷயமே இங்கே நினைவு யாத்திரை தான். அதனால் குழந்தைகளாகி உங்கள் தலை மீது பாவத்தின் சுமை அதிகமாக இருக்குது. ஆகையினால பாபா சொல்கிறாரு, குழந்தைகளை என்னை நினைவு செஞ்சிங்கன்னா பாவங்கள் அழிந்துவிடும். இதுதான் ஆன்மீக யாத்திரை. சிவபாபாவை நினைவு செய்யுங்கன்னு நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கூட புரிய வைக்கலாம். அவங்கள கூட நீங்கள் எழுத வச்சு பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கும் பாபாட்டேந்து ஆஸ்தி எடுக்க உரிமை இருக்குது. அவங்களுக்கு தன் ஆத்மானு உணர்ந்து தந்தையை நினைவு செய்யணுங்கிறத புரிஞ்சிக்க முடியாட்டியும் கூட சிவபாபா நினைவு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா. அப்படி நினைவு செஞ்சால் கூட அவங்களுக்கும் கூட நன்மை ஏற்பட்டுடும் அப்படின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், நரனிலிருந்து நாராயணன் பதவி அடைவதற்காக எல்லையற்ற தந்தையிடத்தில் எல்லையற்ற கல்வியை கற்று மற்றவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும். தனக்கு சமமாக ஆக்கும் சேவை செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட், பேராசை பற்றுதல் போன்றவற்றிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். தனது நடத்தைகளை அந்த அளவிற்கு விழிப்படைய செய்ய வேண்டும். அதாவது உள்ளுக்குள் எந்த பூதமும் பிரவேசமாகிவிடக்கூடாது. அந்த அளவுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்றார். வரதானம், பகவான் மற்றும் பாக்கியத்தின் நினைவினால் மற்றவர்களின் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆகுங்கள். வரதானத்தின் விளக்கம், அமிர்த வேளை முதல் இரவு வரை தனது விதவிதமான பாக்கியத்தை நினைவில் கொண்டு வந்து
ஆகா என்னுடைய சிரேஷ்ட பாக்கியம் என்ற பாடலை பாடிக்கொண்டே இருங்கள். யார் பகவான் மற்றும் பாக்கியத்தின் நினைவில் இருக்கிறாரோ அவரே மற்றவர்களை பாக்கியசாலியாக ஆக்குவார்கள். பிராமணர் எனில் சதா மகிழ்ச்சி நிறைந்த அதிர்ஷ்டசாலி ஆவார்கள். பிராமணரின் மகிழ்ச்சியை குறைப்பதற்கு யாருக்குமே தைரியம் இருக்காது. ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி நிறைந்த அதிர்ஷ்டசாலி. பிராமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை இழப்பது இயலாத ஒன்று. சரீரம் விட்டு செல்லலாம், ஆனால் மகிழ்ச்சி உங்களை விட்டு செல்லவே முடியாது. இதுதான் பிராமண வாழ்க்கையினுடைய பொக்கிஷம்ன்றார். அதனால் பகவான் மற்றும் பாக்கியத்தோட நினைவிலிருந்து நீங்களும் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்களுக்கும் பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுங்கன்றார். ஸ்லோகன்: மாயாவின் ஊஞ்சலில் ஆடுவதை விட்டுவிட்டு அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் சதா ஆடிக்கொண்டே இருங்கள். நல்லது. ஓம் சாந்தி.